மாயா, அங்க பாரு, உன் வாத்தியார் வராரு. ஷரா. கிஷோர், என்னதான் நீ என்னை வேணான்னு சொல்லிட்டு போனாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். கட். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன். இன்னும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, அவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபீலோட ஸோ பக்காவா. டேய், என்னடா பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா இதெல்லாம் பண்ணால் உருப்பட முடியுமா? போய் படிக்கிற வேலையை பாருங்கடா. அங்கிள், இதுக்கும் இப்போலாம் படிப்புலாம் வந்துருச்சு அங்கிள். ஆ, அட்வைஸ் பண்ணா எதுத்தா பேசுறீங்க? மாயா, அவர் பாரு, சும்மா சிவாஜி கணேசன் ட்ரெட்மில்ல போற மாதிரி இல்ல? அந்த ஆளை பற்றி பேசாத, எனக்கு வெறுப்பாக இருக்கு. ஆளும் மூஞ்சியும் சொட்டை. சொட்டையா? ஏன்? அந்த ஆள் மண்டையை பாரு, அது கன்ஃபார்ம் விக்கு தான் இல்லையா? மாயா, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு நல்லா தெரியும். எது விக்கு எது ஒரிஜினல்னு எனக்கு தெரியாதா? நான் 100% சொல்கிறேன், அது விக்கு தான். நான் நம்ப மாட்டேன். நிஜமா? ஓ, அப்போ போய் ப்ரூஃப் பண்ணு. எவ்வளோ பெட்டு? 100 வலி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மிஸ்டர் பத்மா அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலையா? இல்லை சார், ஆனால் மாயா என்ன நினச்சாலோ தெரியல, அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டா. அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பா. இவ்வளோ ஏன், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு ரொம்பவே முயற்சி எடுத்தா. ஆனால் அவர் மூஞ்சி கொடுத்தே பேசலை. அதுக்கப்புறமா தான் அந்த விஷயம் நடந்துச்சு. மாயா, மாயா இங்க வாயேன். என்னடி? சீக்கிரம் சீக்கிரம் உட்காரு. மாயா, இதை பாரு, மிஸ்டர் பத்மாவோட விக்கு கலர் வீடியோ வைரல் ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் எதுவும் இல்லையா சார்? இப்போ ரொம்ப எடுக்கிறது இல்லை சார். சில சமயம் வெளிநாட்டு பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், ஏன் டியூஷன் சென்டர் சாத்திட்டீங்க? நல்ல வருமானமாச்சே. முன்ன மாதிரி இல்லை சார், அதனால் புது பையன்கிட்ட ரன் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அது சரி, இதை விசாரிக்கிறதுக்காக வந்தீங்க? நாங்கள் என்ன டியூஷன் சென்டராக சார் வைக்க போகிறோம்? எல்லாம் இந்த மாயா கேஸை பற்றி தான். மாயா பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் முன்னமே சொல்லிட்டேன் சார். நீங்கள் சொல்லிட்டீங்க தான். அப்படியே இவனை பற்றியும் சொல்லிடுறீங்களா சார்? இந்த நாள் வரும்னு தெரியும். எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கிறது தானே வாழ்க்கை. அப்படின்னா மாயாவை கொலை பண்ணது நீங்கள் தானே ஒத்துக்கிறீங்களா? இவனுக்கு சொல்லி மாடுறதுக்குள்ளார நம்ம முடிய பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. என்ன லோகேஷ், நான் என்ன சொல்லிட்டேன்னு பிடிச்சிருக்கிறீங்க? இல்லை சார், முடியை பிச்சிட்டு ஓடணும்னு சொன்னீங்களே, அதான் உங்கள் ரீசெண்ட் வைரல் வீடியோ ஞாபகத்துக்கு வந்துருச்சு. மன்னிச்சிருங்க. சரி சார், நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அந்த வீடியோ வெளியாகி பல நாட்களாகியும் என் வாழ்க்கையில் அது பல தாக்கங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்படித்தான் ஒரு நாள் So, tangent P minus cotangent R equals to 5 over 12 minus 5 over 12. Meaning, the answer is 0. புரியுதா? டேய் பிரகாஷ், பாடம் நடத்திட்டு என்னடா பேச்சு?
இல்லை சார், நீங்கள் வெறும் பத்மாவா இல்லை போத்தா பத்மாவான்னு கேட்டால் சரிவேன். சார் இல்லை சார், இவன் தான் உங்கள் விக்கு பறந்த வீடியோ காமிச்சு சிரிச்சுட்டு இருந்தான். சார் இல்லை சார், செந்தில் தான் சார் இந்த வீடியோ கிளாஸ் டைமில் என்னை அனுப்பிவிட்டான். எனக்கு இந்த வீடியோ இருந்ததே தெரில சார். சார் நான் இப்போ அனுப்பல சார், ஸ்கூலில் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, அப்புறம் தெரியாமல் சென்ட் வால் தட்டிட்டேன் சார். டேய் பொய் சொல்லாத, நீ தான் அந்த போத்தா பத்மா ரீலை க்ரியேட் பண்ண. சார் பொய் சொல்கிறான் சார் இவன். சார் எப்படி சார் எங்கள் வீட்டு பையன் நீங்கள் அறையலாம்? முதல்ல உங்கள் பையன் என்ன பண்ணான்னு கேட்டிங்களா? சார் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம் சார், எங்கள் வீட்டிலே அவனை ஒன்றும் செய்ய மாட்டோம். நீங்கள் எப்படி சார் கை நீட்டி அறையலாம் அவனை? உங்கள் மாதிரி ஆளுங்க பிள்ளைங்களை கண்டிப்பெல்லாம் வளர்க்குறது தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பாதி பிரச்சனைக்கு காரணமே. சார் அது எங்கள் பிரச்சனை. இவன் ஒருத்தன் சிரிச்சதுனால சமுதாயமே என்னமோ சீர்லிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. சார் பசங்கன்னா அந்த மாதிரி தான் சார், நம்ம தான் சார் பொறுமையாக இருக்கணும். வாத்தியாருக்கே பொறுமை இல்லைன்னா எப்படி சார்? அப்புறம் அந்த ஸ்டூடெண்டோட அப்பா இன்டர்நெட்டில் டியூஷன் சென்டரை பற்றி தப்பாக எழுதிட்டார். அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரதையை நிறுத்திட்டாங்க. இந்த டியூஷன் சென்டரை நான் ஒன்றும் ஒரே நாளில் உருவாக்கலை. பல வருஷங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்து என் மனைவி இறந்ததுக்கப்புறம் என் பொண்ணுக்காக வேலையை விட்டு வருமானத்துக்காக முதல்ல வீட்டிலேயே சின்னதாக தொடங்கி அப்புறம் படிப்படியாக இந்த டியூஷன் சென்டரை அந்த நிலைமைக்கு கொண்டு வர 15 வருஷம் ஆனது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கின என் டியூஷன் சென்டர் ஒரே நாளில் சின்ன பின்னமாகி என் கையை விட்டு மொத்தமாக போச்சு. அவள் இனிமேல் சிரிக்க முடியாதபடி பண்ணிடணும். என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? கையை எடுக்கணுமா, கால் எடுக்கணுமா, இல்லை ஆலையை தூக்கணுமா? சரியா சொல்லுங்கள் சார். அப்படிதான் வேணாம், நான் பட்ட அவமானம் அவளும் படணும். சார் அண்ணங்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள் சார், என்னன்னு. உங்கள் ஆளுங்களை அனுப்பி அவளை மொட்டை அடிச்சு விட்ருங்க. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னே. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் சீலன் என்ன வேற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. வேற என்ன? பணம் கூட எதிர்பார்க்குறாங்களா? சொல்லு. அதெல்லாம் இல்லை சார். வேற என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நீ அப்படி பண்ணது தப்பு தான். தெரியும் சார், என்னை மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நான் விளையாட்டாக செஞ்சது இவ்வளோ பெரிய பிரச்சனை முடியும்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? இங்கே என்னமோ தப்பாக இருக்குது ஷெஃப். என்ன சார்? இந்த கூலிப்படை காசை வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுறவனுங்க. அப்படி இருக்கும்போது மாயாவை மட்டும் எப்படி விட்டு வச்சானுங்க? அது மட்டும் இல்லை, அவங்கள யார் அங்கே ட்ராப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார்? கேப் டிரைவர் தேவகுரு. மயா, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு, அதான். ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் சின்னதாக தெரியும், என் பிரச்சனையை உள்பட. அதான் இங்கே வந்தால் ஒரு நிம்மதி. சில சமயம் இங்கேருந்து அப்படியே பறந்து போயிட்டால் எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். யாரு கண்ணுக்கும் படாமல் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு. மயா, கவலைப்படாதீங்க சார், முட்டாள்தனமாக எந்த முடிவு எடுக்க மாட்டேன்.
எனி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்?